சூப்பர் சார். லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன் சார். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் ஃபிலிம் பிரதர். பரவாயில்லப்பா நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் சொல்லுங்க என்ன. நான் பிரேம் ஜெய ஹீரோ வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கர டவுட்டு. ஏன்னா யுவனுக்கு கழடிக்கிச்சானு. ஏன்னா யுவன் ஜென்ரலாக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாரு அது மாதிரி. ஆனால் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன் சரி பிரேம்ஜிக்கு வந்து சார் ஒரு அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான், எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு பிராங்க் லைவ் கால். ஆக்சுவலா லைவ் கால் நானும் இல்லை பிரதர் ஒன்னே ஒன்று கேட்டேன். பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமாவே உனக்கு படம் பண்ணணுமா? பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு வேற போயிடுமே போன் பண்றேன். தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் அபவுட் எல்லாம் கேட்டது. பயங்கரமான பிராங்க், இதை விட பயங்கரமான பிராங்க் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா நானும் வெங்கட் போயிடுவோம். நான் வந்து ஓட்டிடுவேன் இவன்கிட்ட. வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸா இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே பட்டான் தூசியா என்றேன், அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. யுவனை மாட்டி விடணும், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விட்டுணும். வெங்கட் பிரபு நிப்பாரு கரெக்டா ஸ்டுடியோக்கு போகும்போது, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. பாட்டு போட்டாச்சா உனக்கு? பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவன் அங்கே உட்காந்து விக்கெட் உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இவனை மாட்டி விட்டு விக்கெட்ல என்ன நிஜமாவா உனக்கு போட்டிருப்பாயா, அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான், அவனுக்கு கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான். ஏங்க பாட்டு போடு ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவான். அந்த மாதிரி